கேட்டு அன்றைய தினம் அந்த கங்கை கரையில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் மகரிஷிகள்லாம் ஒரு ஓடத்தை கொண்டு வர, அதில் விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் 3 பேரும் கங்கையை கடந்து எதிராப்பில் உள்ள விஷாலா அப்படிங்கிற நகரத்துக்கு வந்தார்கள். அந்த ஊரை பற்றி கேட்டார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், பூர்வம் கிருதயுகே ராம திதே புத்ரா மகாபலாகா அப்படின்னு. மிந்தி அமிர்த மதனம்னு நடந்தது கேள்விப்பட்டிருப்பாராமா. திதியினுடைய குழந்தைகள் அசுரர்கள், அதிதியினுடைய குழந்தைகள் தேவர்கள். இவர்கள் எல்லோருமாக இந்த பார்க்கடலில் க்ஷீரோத வசனம் கிருத்வா ரசம் பிராப்சியாம தத்ரவை அப்படின்னு ஓஷதிகள்லாம் கொண்டு வந்து சேர்த்து போட்டு மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நணக்கி அப்படின்னு இந்த மாதிரியாக கடைந்தார்கள். முதல்ல ஹாலாஹல விஷம் வந்தது. யாராலையும் கிட்ட நெருங்க முடியல. நிஷ்கிராந்தே கரளே துருதே சுரகுணே நிச்சேஷ்டிதே விஷ்டபே மாபீஷ்டே திகிரான்னு இந்த விஷம் வந்தவுடனே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் பரமேஸ்வரன்ட்ட போய், பரமேஸ்வரா உங்களுக்கு தான் நாங்கள் முதல்ல அக்ர பூஜை பண்ணணும், அதனால் அக்ர பூஜா மிமாம் மத்வா கிருஹானேதம் விஷம் பிரபோ, உங்களை முதல் அக்ர பூஜை பண்ணுறதாக நினைத்து இந்த விஷத்தை நீங்கள் ஸ்வீகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். பரமேஸ்வரன் ஹாலாஹல விஷத்தை உண்டான். அதனால் ஈனகண்டனாக ஆனான். மறுபடியும் கடைந்தார்கள். மலை உள்ளே போனது. இதி சுத்வா ஹிருதிகேஷா கமடம் ரூபமாஸ்திதா அப்படின்னு பகவான் கூர்மாவதாரம் பண்ணி அந்த பர்வதத்தை மேலே கொண்டு வந்தார்கள். அப்புறம் 66 கோடி அப்சரஸ், 60 கோடி அப்சரசுகள், தன்வந்திரி முதலியவர்கள்லாம் தோன்றி அந்த அமிர்த கலசத்தை அசுரர்கள் அபகரிக்க பகவான் மோகனாவதாரம் பண்ணி அதை தேவர்களுக்கெல்லாம் பிராசனம் பண்ணி வச்சார். தேவர்கள் அமிர்த பிராசனத்தினால அசுரர்களை வென்றார்கள். கோபமடைந்த திதியானவள் கஷ்யபரை அணுகி இந்திரனை கொல்லக்கூடிய பிள்ளனுக்கு வேணும்னு கேட்க, அதனால் திதியினுடைய வயத்தை தடவி 1000 வருஷ ஆண்டுகள் நீமத்தோடு இரு அப்படின்னு சொல்லி செல்ல குஷப்ளவனமாசாத்திய தபஸ்தேபி சுதாருண். இங்கே ரொம்ப காலம் திதியானவள் இருந்தால். சக்ர சர்வேஷு காலேஷு திதிம் பரிச்சச்சாரஹா அப்படின்னு இந்திரன் பல காலம் அங்கே இருந்து திதிக்கு சிசுஷை பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயம் அவளுடைய தபோபங்கம் ஏற்பட்டது. அதனால் இந்திரன் அந்த திதியினுடைய வேத்துக்குள்ளே போய் அந்த இந்திரனை கொல்லக்கூடிய குழந்தை இருந்தது, அதை 7 துண்டினாக வெட்டினான். தஸ்யா ஷரீர விவரம் பிரபிவேஷ புரந்தராக கர்ப்பஞ்ச சப்ததா ராம விபேத பரமாத்மாவான். எல்லாம் ராமாயணத்தில் உள்ள சப்தமிருதி சொல்லிட்டு இருக்கேன். வயத்துக்குள்ளே இந்திரன் நுழைஞ்சு அந்த கர்ப்பத்தை ஏக வெட்டினான். ருரோத சுஸ்வரம் ராம. அந்த குழந்தையெல்லாம் அழ ஆரம்பித்தது. உடனே மாருதோ மாருதச்சேதி, அழாதே அழாதேன்னு சொன்னான். அதனாலே அதுக்கு மருத்துவங்கிற பேர் தானே ஏற்பட்டது. உயிரோடு வெளியில் வந்தது. இந்திரன்ட்டையே கொடுத்துட்டாள் திதியானவள். அவர்கள் தான் சப்த வாயுக்களாக ஆனார்கள். ககனன், ஸ்பரிசனன், வாயு, அனிலன், பிராணன், பிராணேஸ்வரன், ஜீவன் அவர்களுடைய பெயர்கள். இதை கூறிய விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், இந்திரா 1000 வருஷம் வசித்த இடம் இது. உன் வம்சத்தில் இக்ஷுவாக்கு என்பவருக்கும் அலம்புசாங்கிறவளுக்கும் பிறந்தவன் விஷாலன்கிறவன். அவனால் இந்நகரம் தோற்றுவிக்கப்பட்டதால் இதுக்கு விஷாலா என்று பெயர் அப்படின்னு சொல்லி 3 பேர் அங்கே தங்க விஷால வம்சத்தில் தோன்றிய சுமதிங்கிற ராஜா இவாளை வரவேற்று அவர்கிட்ட ஆசி பெற்று விஷாலாங்க நகரத்திலேருந்து அங்கேருந்து கிளம்பினவர்கள் மிதிலையை நோக்கி வருகிறார்கள். வர சமயத்தை ஒரு சிறிய காடு, அதை தாண்டி தான் மிதிலைக்கு போகணும். அந்த வனத்தை கடக்கிற சமயத்தில் ஒரு ஆசிரமம் கண்ணில் தென்படுகிறது. ராமர் கேட்குறார். இப்போ விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறார், கதை சொல்கிறவா நிறைய கதையை விட்டுட்டு மேலே சொல்லிட்டு போகிறாப்புல ராமன்ட்ட இதை சொல்லாமலே அழிச்சுன்னு போகலான்னு நினச்சிட்டார் போலும். உடனே ராமர் நிறுத்திண்டு ஸ்ரீமது ஆசிரம சங்காசம் கின்விதம் முனிவர்ஜிதம் ஸ்ரோதமிச்சாமி பகவன்னே கஸ்யாயம் பூர்வ ஆசிரமான். பார்த்தா இந்த ஆசிரமத்தை பார்த்தா ரொம்ப விசேஷமான ஆசிரமம் மாதிரி தெரிகிறது. ஆனால் ஒத்துருமே இல்லாத ஆசிரமம்னு தெரிகிறது. இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு ராமர் கேட்டாரோ இல்லையோ, உடனே ஹந்தேங்கிறார் விஸ்வாமித்திரர். அடாடா குழந்தையாச்சே இவன்,
இவன்கிட்ட நான் என்னம்மா டீட்டெயிலை சொல்லுவேன், டீட்டெயிலை சொல்லாமல் காரியத்தை நடத்தணும்னு பார்த்தேன். இவன் டீட்டெயில் கேட்குறானே. ஹந்த தே கதயிஷ்யாமி ஸ்ருணு தத்வேன ராகவம். சரி சொல்லி தான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ, தத்துவத்தோடு கேள்விப்பாது, கதையாக பார்க்காத, இதில் உள்ள தத்துவத்தை பாரு. சுடு தத்துவேன ராகவா. மிந்தி கௌதமர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இருந்தார், பூர்வவாசின் மகாத்மனஹா. அந்த கௌதமர் அகல்யோட வசித்த இடம் இது அப்படின்னா. சச்சாத்திர தபஹாதிஷ்டது அகல்யா சகித புரா. இதனுடைய பூர்வ விற்த்தாந்தம் இதன் மூலியமாக தெரிவிக்கப்படுகிறது. பிரம்மா அகல்யை சிருஷ்டி பண்ணினார். எப்படி சிருஷ்டி பண்ணினார்னால், இது உத்தரகாண்டம் சொல்கிறது. ஹல்யம் நாமேக வைரூப்பியம் ஹல்யம் தத் பிரபவம் பவேத். ஹலம் நாமேக வைரூப்பியம் ஹல்யம் தத் பிரபவம் பவேத். யஸ்மான்ன வித்யதே ஹல்யம் தேன அகல்யேதி விஸ்ருதா அப்படின்னு. ஹல்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், மாசு என்றும் விகாரம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது விகாரமற்றவள், மாசற்றவள், அதனால அவளுக்கு அகல்யை அப்படின்னு பெயர். அவ்வளவு ரூபவதியாக சிருஷ்டி பண்ணினார் பிரம்மா. அகல்ய மாதிரி ஒரு ரூபவதி கிடையாது, அப்படி சிருஷ்டி பண்ணிவிட்டார். அவரே எதிர்பார்க்கல. அவரே இந்த மாதிரியாக ஒரு ரூபவதியான பொண்ணு வருவான்னு எதிர்பார்க்கல, அப்படி சிருஷ்டி பண்ணிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ஆற்றுல தான் நம்ம டெய்லி சமைச்சுட்டுருக்கோம். அதே கிச்சன், அதே பாத்திரம், அதே உப்பு புளியாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா குழம்பு ரசமாக அவ்வளவு ருச்சியாக இருக்கும். உடனே திடீர்னு நமக்கு தோணும், இது நம்ம சமைச்சது தானே, இவ்வளவு நன்றா இருக்கே, வந்தவா போனவா எல்லாரும் கொஞ்சம் ரசம் கொடுங்கோ, இல்லைன்னா ரசவண்டியான்னு கொடுங்கோ அப்படின்லாம் கேட்குறாளே, இவ்வளவு நன்னா இருக்கே, நம்ம சமைச்சது தானான்னு திடீர்னு தோணும் அல்லவா. அந்த மாதிரியாக பிரம்மாக்கே சந்தேகம் வந்துடுத்தோ, நம்ம சிருஷ்டி பண்ணவள் தானா இவ்வளவு ரூபவதியாக இருக்காளே அப்படின்னு அவருக்கே ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பொதுவாக இந்த மாதிரிலாம் நடந்தால் இதில் யார் விருப்ப முடிவாளோ அவள் தானே உடனே வந்து பார்ப்பா. இந்திரன் நோட் பண்ணிட்டான், இந்திரன் ஆசைப்பட்டான். இந்திரன் மட்டும் ஆசைப்படலை, இந்த மாதிரி ரூபவதியே லோகத்தில் கிடையாது. அதுவும் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காள் அவள், அந்த அளவில் அந்த வயசில் இருக்காள் அப்படின்னு 3 லோகத்தாருமே வந்து கேட்குற அளவுக்கு ஒரே கூட்டம் கூடிவிட்டது. உடனே பிரம்மா பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு. உடனே சொன்னார், இந்த 3 லோகங்களையும் யார் சுற்றி வராளோ, பூப்பிரதட்சணை யார் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த பொண்ணை தரேன் அப்படின்னு ஒரு பணையம் வைத்தார். பூப்பிரதட்சணம் பண்ணவாளுக்கு இந்த பொண்ணை தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் அவா அதுக்குள்ள காரியத்தை பார்க்க கிளம்பிட்டார். நாரதர் பார்த்தார், இதை இந்திரன் தட்டின்னு போயிடக்கூடாது, அதனால் நம்ம ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு, சுவாமி என்ன சௌரியமா, என்ன கல்யாணம் ஆகிடுதா அப்படின்னு கேட்டார். நான் தபஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு யார் பொண்ணை கொடுக்க போகிறா அப்படின்னாள். பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீளா? சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா. யார் அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக
இப்போ தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் பிரம்மாவானவர், அகல்யான்னு பேர். அவளை கல்யாணம் அது வேண்டாம் சுவாமி, ஒரே போட்டியாக அதுக்கு ஏக போட்டியாக இருக்கான். இந்திரனே வந்து ஆசைப்பட்டானாம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கனாள். அவர் கொடுத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோனோ அப்படின்னா, சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னார். வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு பசு வந்து பிரசவிச்சுட்டு இருந்தது, கண்ணு போட்டுன்னு இருந்தது. அந்த பசுக்கு விட்டு அழிச்சின்னு வந்து என்ன பண்ணார் நாரதர், கௌதமரை இதை 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னார். 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் மட்டும் நேராக பிரம்மாட்ட அழிச்சின்னு போனார். இவர் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்றாள். நாரதா, இங்கேயும் வந்து உன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டியா? இவளுக்கே ஒரே ஏட்டா போட்டி, இதான பெரிய சண்டை வராமல் இருக்கணும்னு எனக்கு கவலையாக இருக்குது பொன் விஷயத்தில். அதனால் தேவேந்திரன் ஆசைப்பட்டிருக்கான், அவனையே அசமடக்கிறதுக்காக தான் லோகத்தை பூப்பிரதட்சணம் பண்ண வாழ்க்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதுக்காக தான் ஏன் இவர் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னார் நாரதர். ஏன்னு கேட்டார், இந்த பூப்பிரதட்சணம்னு சொன்னேன்ல, ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நாள், ஒரு தடவை இவர் 3 தடவை சுற்றியிருக்காருனார். இந்த பூமியை 3 தடவை சுற்றியிருக்காருனால் என்னமா தெரியும் அவருக்கு 3 தடவை சுற்ற முடியும்? நான் இப்போ தானே சொன்னேன், இப்போ அனௌன்ஸ் பண்ணி இப்போ தானே ஆறுது. பூமியை பிரதட்சணம் பண்ண வாழ்க்கை இந்த பொண்ணை தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நேரம் தானே ஆறுது, அதுக்குள்ளே என்னம்மா 3 தடவை சுற்ற முடியும்னார். சொன்னார் நாரதர். எந்த கோமாதானவள் பிரசவிக்கிறாளோ அந்த சமயத்தில் அவளுக்கு த்விமுகின்னு பெயர். இந்த பக்கம் ஒரு முகம், அந்த பக்கம் ஒரு முகம் இருக்கல்லவா, அந்த சில காலத்துக்குள்ளே யார் அந்த மாட்டை பிரதட்சணம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த பூமியை பிரதட்சணம் பண்ணால் என்ன புண்ணியம் உண்டோ அத்தனை புண்ணியம் இவள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு சுற்றுன்னு சொன்னேன், அதுக்காக தான் நீர் சந்தேகப்படக்கூடாதுன்னு 3 தடவை சுற்ற சொன்னேன் இவரை. அதனால் நீங்கள் வேணால் உங்களுடைய லா புஸ்தகத்தில் பாருங்க, பிரசவிக்கிற பசுவை சுற்றினா என்ன பலன்னு பாருங்க, பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க போகிறோம் அப்படின்னார் அவர். என்ன நாரதாமன் அப்படியே கலகத்தை ஏற்படுத்தி, நான் கலகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சொன்னேன். கூட்ட நாட்டம் இல்லை, அவாவா டிக்கெட் ரிசர்வ் பண்ணி அயோத்திக்கு போகிறாப்புல அவாவா இப்போ தான் கிளம்பியிருக்கா பூ பிரதட்சணத்துக்கு, எல்லாரும் வரத்துக்குள்ளாரையும் காதுங்காத வச்சாமல் கல்யாணம் பண்ணி கொடுயா அப்படின்னு சொல்லி கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் நாரதர். அகல்யை எல்லாரும் வந்தார்கள். வந்தால் கௌதமருக்கும் அகலிக்கும் கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாரும் யோகியாளாம். என்னென்னால் எப்போது அவள் அவ்வளவு ரூபவதியாக இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டாலும் அவளுக்காக நம்ம பூப்பிரதட்சணம் பண்ணினாலும் எப்போதைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுதோ இனிமேல் இந்த பொண்ணை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசை மாற்றிண்டு வாழ்க நீடூய் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. எக்ஸப்ட் இந்திரா, இந்திரனை தவிர எல்லாரும் போயிட்டார்கள். இந்திரன் மட்டும் எப்படியான இந்த அகல்யை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான். அகல்யரும் கௌதமரும் ஆசிரமத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் அவன் என்ன பண்ணான், கௌதமர் இல்லாத சமயத்தில் நான் அகல்யை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சவன். அவர் எப்போதும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானத்துக்கு கிளம்புவார். அதனால் அவருக்கு அகாலத்தில் கோழி வேஷம் போண்டு கத்தினான் அப்படின்லாம் சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக அவர் கொஞ்சம் முன்னாடி கிளம்புறாப்பில் பண்ணினான் கௌதமரை. கௌதமர் போன உடனே தஸ்யாந்தரம் விதித்வா தூ சஹஸ்ராட்சீபதி முனிவேஷதரோ ஹல்யாம் இதம் வச்சனமப்ரவீத் திருஷ்டவாம்ச்ச ததா தாம் ஸ்திரீம் தீப்தாமக்னிஷிகாமிவ. டிட்டோவா கௌதமர் மாதிரியே ரூபத்தை தரித்தான் இந்திரவன். அவர் இப்போ தான் ஸ்நானத்துக்கு போயிருக்கார் கௌதமர். அடுத்த 5 நிமிஷத்தில் கதவை தட்டினான். கௌதமர் வேஷத்தோடு இந்திரன் வந்து கதவை தட்டின உடனே அவள் கதவை திறக்கிறாள். அவளை பார்க்குறான் இந்திரன். எப்படி இருந்தால் தீப்தாம் அக்னிஷிகாமிவ, அக்னி சுடர் மாதிரி பிரகாசிக்கிறாள் அந்த அகல்யை. உடனே உள்ளே வந்தான். இப்போ தானே போனேள் அப்படின்னு கேட்டால், இல்லை சங்கமம் தொகவிச்சாமி துவயாசக சுபத்தியமே, அம்மா உன்னோட கூடி விட்டு போகலாம்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்கிறான். இங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது, முனிவேஷம் சஹஸ்ராட்சம்
விஜ்ஞாய ரகுநந்தனா மதிம் சகார துர்மேதா தேவராஜ குதூகலாது. இவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டு போயிட்டான். இந்திரன் வெளியில் வர சமயத்தில் கௌதமர் ஸ்நானாதிகள்லாம் முடிச்சுட்டு தீர்த்த பாத்திரம் எடுத்துன்னு வரார். கௌதமம் சந்ததரிசாச பிரபிசந்தம் மகாமுனிம் தீர்த்தோதக பரிக்கிளின்னம் தீப்யமானம் இவானதம் அப்படின்னு அக்னி ஜொலிக்கிறாப்புல ஜொலிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கையில் தீர்த்தத்தோடு வருகிறார். பார்த்தா கையில் வேற ஒன்றும் வச்சுக்கல, தீர்த்த பாத்திரம் சமைத்து தான் வச்சுட்டுருக்கார். அவரை பார்த்த உடனே திருஷ்டுவா சுரபதிஹி திரஸ்தா நடுங்கி விட்டான். தேவலோகத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்தாலும் ஒரு பிராமணரை கண்டு பயந்து விட்டான், நடுங்கி விட்டான். அதோடு கூட ரூபம் கலையல்ல. அங்கே ஒரு கௌதமர் இங்கே ஒரு கௌதமர்கிற அளவில் ரெண்டு பேரும் மீட் பண்ணி விட்டார்கள். பார்த்தார் கௌதமர், ஒரு க்ஷணத்தில் தெரிஞ்சுனுட்டார். நம்ம அண்ணண்ட போன சமயத்தில் நம்ம ரூபத்தோடு வந்து அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்திரனை பார்த்து முதல்ல சொன்னார், மம ரூபம் சமாஸ்தாய கிருத்தவானசி துர்மதே அகிருத்தவூயமிதம் தஸ்மாத் விபலத்வம் பவிஷ்யசி பேததுர்வரிஷணௌ பூமௌ சஹஸ்ராக்யஸ்ய தட்சணாதே. பா, நீ வந்து பண்ணினது பெரிய தப்போடு மட்டுமில்லை, என் ரூபத்தை வேற தரிச்சென்று இந்த ஒரு கெட்ட காரியத்தை பண்ணையே துர்புத்தி உள்ளவனே துர்மதே, இதை நீ செய்யலாமா? நீ செஞ்சதுனால என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னார். 1000 மாதற்குள்ள அறிகுறி உனக்கு உண்டாகுக என்றே ஏயினம் அவையலாம் வந்து இயைந்தன இமைப்பின் உண்டவுயே. அட முட்டாளே, எந்த சரீர சுகத்துக்காக என் வேகத்தை தாங்கி வந்தாயோ இனி உனக்கு அந்த உறுப்பே இல்லாமல் போவாய். எதை நாடி வந்தாயோ அதை நீ இனிமே நாட தேவையில்லை. உன்னுடைய சரீரத்திலேயே 1000 கடவது அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதோட அவனுடைய விருஷனம் கீழே விழும்படியாக பண்ணிவிட்டார். பேததொரு விருஷனோ பூமோ சஹஸ்ராக்தஸ்ய தட்சணாதே. சொன்னாரோ இல்லையோ அதே மாதிரியான ரூபம் வந்து விட்டது அவனுக்கு. அதோட அப்படி நின்றுட்டுருக்காளே கௌதமி, அவளை பார்த்து சொன்னால், இகவரிஷ சஹசிராணி பகூனித்வம் நிவத்யசி வாயுபக்ஷா நிராகாரா தப்யந்தி பஸ்மசாயினி அப்படின்னு. அம்மா, நீ பண்ணினது சரியா? அதனால் நீ இங்கே ரொம்ப வருஷம் 1000 வருஷ காலம் யார் கண்ணிலையும் படாதவளாக அதிருஷ்யா சர்வபூதானம், யார் கண்ணிலையும் படாமல் காத்தையே ஆகாரமாக இருந்துட்டு இங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருக்க கிடவுது. அஜ்ஞானாத் தரிசிதா நாசர் அப்படின்னு அவள்லாம் மன்னிப்புலாம் கேட்டாள் கௌதமி. இருந்தாலும் அவர் சொன்னார், அம்மா, நீ பண்ணின தப்புக்குள்ள தண்டையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ இங்கேயே 1000 வருஷ காலம் யார் கண்ணிலையும் படாமல் நீ வந்து இங்கே தபஸ் பண்ண கடவது. யதா சைதத்வனம் கோரம் ராமோ தசரதாத்மஜகா ஆகமிஷ்யதி துர்தர்ஷா ததா பூதா பவிஷ்யசி. எப்போதைக்கு இந்த வனத்துக்கு, இந்த கோரமான வரத்துக்கு தசரதனுடைய குமாரனான ராமபிரான் வரப்போகிறானோ அப்போ உனக்கு பவித்திரத்துவம், பூதத்துவம், புனிதத்துவம் உனக்கு கிடைக்க கிடவது. ததா பூதா பவிஷ்யசி. இந்த மாதிரி சொல்லிட்டு நேர ஹிமய பர்வதத்துக்கு தபஸுக்கு போயிட்டார் ராம. இந்திரன் தேவலோகம் போனான். தேவர்கள்ட்டெல்லாம் சொன்னான், நான் போன காரியம் முடிஞ்சிடுத்தோ. குருவதா தபசோ விக்னம் கௌதமஸ்ய மகாத்மனா. அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தினேன். தேவ காரியார்த்தமாக போய் அந்த காரியத்தெல்லாம் நான் வந்து நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள்லாம் இப்படி நமக்கு தலைவனாக இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கானே, அங்கஹீரனாக இருக்கானேன்னு மேஷம்னு சொல்லுடைய ஆட்டுனுடைய விருஷணத்தை அவனுக்கு வைத்தார்கள். மேஷ விருஷணஸ்வஸ்ய மேனே கௌராவஸ்கந்தின்னஹல்யாயை ஜாரா கௌஷிக பிராமண கௌதம ப்ருவாணா
எல்லாம் நம்ம கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஆரண்யகத்தில் வர வாக்கியங்கள்லாம் சொல்கிறேன். வேதத்திலேயே இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியாக அவனுக்கு ஆட்டினுடைய விருஷணங்களை டச் பண்ணி வைத்தார்கள். மேஷஸ்ய பிருகணோகிரிக்க சக்கராய ஆசு பிரயச்சத, அந்த மாதிரி பண்ணி விட்டார்கள். இந்த கதையை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் சொல்லி ராமர்கிட்ட சொல்லாமல் அகல்யக்கு புனிதத்துவத்தை வரவைக்கணுங்கிற எண்ணம் விஸ்வாமித்திரருக்கு, எனக்கும் கூட தான். இந்த கதையை சொல்லாமல் தான் அகல்யா சாப விமோசனை சொல்லணுங்கிற எண்ணம். ஆனால் சொல்லும்படியாக ஹந்ததே கதையிஷ்யாமி, சொல்லும்படியாக ஆகிவிட்டது இந்த கதை. காரணம் பின்னாடி சொல்ல போகிறேன். உடனே சொல்கிறார் விஸ்வாமித்திரர், இங்கே இருக்காள் ராமா, தாரையை நாம் மகாபாகம் அகல்யாம் தேவரூபிணி. ராமா, நீ அவதாரம் பண்ணத்தினுடைய பெரிய ஒரு பெருமை இப்போ தான் வரப்போகிறது ராமா. உன்னை இதை சொல்லி தான் லோகத்தில் எல்லாரும் கொண்டாட போகிறார்கள் ராமா. இவளை உத்தாரணம் பண்ணு. நாம் தாரைய மகாபாகம், தேவரூபிணியாக இருக்கக்கூடிய இந்த அகல்யனை தாரணம் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன சொல்கிறார், இருக்கட்டும் தாத்தா, இருக்கட்டும் தாத்தா அப்படின்னு சங்கோஜப்பட்டு, அதாவது புது இடத்துக்கு போனால் வாங்க போங்க முன்னாடி போங்கோமோ, அவள் சங்கோஜம் இல்லை நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியா விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய தமாஸ்ரமமதாவிஷதே. ராமருடைய எண்ணம் என்னன்னா, அவள் சாப விமோச்சனாய் வரப்போகிறா, யார் கால்பட்டு வந்தாங்கிறது தெரிய வேண்டாம், அதனால் விஸ்வாமித்திரையும் முன்னாடி விடுவோம், விஸ்வாமித்திரை முன்னாடி விட்டு அவர் பின்னாடி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே விஸ்வாமித்திரர் போக ராமர் போக ராமருடைய பாதத்தில் உள்ள ஒரு தூளி, ஒரு புழுதியானது கல்லாக இருந்த அந்த அகல்யை மேலே பட, அந்த தூசி மேலே பட்டதோ இல்லையோ கல் ஆடுறது. ஷிலா கம்பம் சத்தே, ஷிலா கம்பம் சத்தே. இப்படி உள்ளே போனவுடனே சிறகுகள் ஆடலாம், குப்பைகள் ஆடலாம், பேப்பரை ஆடலாம், பெரிய பாறாங்கல் அப்படியே ஆடுறது. உடனே லக்ஷ்மணர் கூட, என்ன லக்ஷ்மணா என்னடா கல் ஆடுறது அப்படிங்கிறார் ராமர். ஷிலாகம்பம் தத்த சிவ சிவ வியுங்க கடினதாக, இவ்வளவு காഠின்யமாக உள்ள அந்த கல்லினுடைய காഠின்யம் கூட போகிறதே லக்ஷ்மணா, நன்னா உத்துப்பாரு, ஏதோ ஆச்சரியம் நடக்க போகிறதுன்னு. அஹோ நாரி சாயாமயதி வனிதா ரூபமயதே. லக்ஷ்மணா பாடுறா, நெயல் மாதிரி தெரியறதுடா, அதோ பொம்மநாட்டியரு நெயல் மாதிரி தெரியறதுடா, நன்னா கவனிடா அப்படின்னு வதத்யேவம் ராமேயே விகசித முகி வல்கலமுரா ஸ்தலே திருத்வா பத்வாம் கச்சபுரமுதஸ்தான் முனிவது. சாப விமோச்சனமாகி கல்லாக இருந்தவள் ரூபம் மாறி அப்படியே பெண்ணாக அப்படியே வெளியில் வருகிறாள். அகல்யானவள் ததரிஷஜ மகாபாகாம் தபசா ஜோதித பிரபாம் லோகைரபி சமாகம்ய துர்நிரீக்யாம் சுராசுரைகி. சாததஸ்தஸ்ய ராமஸ்ய பாதஸ்பரிஷான் மகாத்மனாம் அபூத்ஸ்வரூபா வனிதா சமாக்ராந்தா மகாஷிலா தூமேனாபிபரீதாங்கி தீப்தாம் அக்னிஷிகாமிவ சதுஷாராவிருதாம் ஸ்வப்ராம் பூர்ணச்சந்திர பிரபாமிவ. அந்த முனி பத்னியாக சாப விமோச்சனை ஆகி கல்லாக இருந்த அகல்யை பெண்ணாக வெளியில் வருகிறாள். பார்த்தார் ராமபிரான். உடனே என்ன பண்ணார் ராமர் நாள், ராகவோத்து ததா தஸ்யாக பாதம் ஜகிருஹது. ராமருக்கு எல்லாம் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, எது சத்தியம் எது அசத்தியம், எது சொல்லலாம் எது சொல்லக்கூடாது, யாருக்கு எந்த பேர் வந்தால் போகும் போகாது எல்லாம் ராமருக்கு தெரியும். இப்போ அகல்யக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் நிவர்த்தியாச்சு, அவள் வெளியில் வந்தாள் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு ராமனுடைய அபிப்பிராயம். அதோட ரிஷியினுடைய பத்தினி வேறு இல்லையா,
அதனால் எப்போதைக்கு உருவந்தரித்து வந்தாலோ வந்த உடனேயுமே ராமர் என்ன பண்ணார், லக்ஷ்மணனோடு சேர்ந்து அகல்யக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டார். அதான் கதையில் உள்ள விஷயம். அகல்ய சாப விமோச்சனாகி எப்போ வந்தாலோ வந்த வனையும்னே ராமரும் லக்ஷ்மணனும் போய் நமஸ்காரம் பண்ணாலாம் அகையில். இதில் கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராமரை வணங்கி விட்டாள் என்றால் அவனுடைய புனிதத்துக்கு இனிமேல் கதையில் வேறு ஏதான்னு சொல்லணுமானா, அதனால் ராகவௌத்து ததா தஸ்யாஹ் பாதோ ஜகிருஹதுர் முதா ஸ்மரந்தி கௌதமவச்சா பிரதிஜக்ராக சாச்சத்தௌ. கௌதமர் சொல்லியிருக்கார் அல்லவா, ராமபிரான் துர்தர்ஷனான ராமபிரான் வரப்போகிறான், ராமனை பூஜை பண்ணு, ராமனை வணங்கு அப்படின்னு சொன்னதுனால ராமன் நமஸ்காரம் பண்ணதாலேயே, ஆஹா ராதா நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாமா, நான் அல்லவோ உங்களை வணங்க வேண்டும், எங்களுடைய கணவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அகல்ய திருப்பி ராமருக்கு நமஸ்காரம் பண்ணி பாத்தியம் அர்க்யம் ததாதித்யம் சகார சுசமாஹிதாம் பிரதிஜக்ராஹகாகுஸ்தா விதி திருஷ்டேன கர்மணா கௌதமோபி மகாதேஜாஹ அகல்யா சகிதஸ்ருகி ராமம் சம்பூஜ்ய விதிவதே தபஸ்தே பே மகாயஷா. அகல்யக்கு சாப விமோச்சனாகி ராமரை வணங்குறார். ராமரை திருப்பி அவள் வணங்குறாள்னு தெரிஞ்சின்ற கௌதமர் ஞான திருஷ்டினால் இத்தனையும் தெரிஞ்சின்றவர் அங்கேருந்து வந்துட்டார். அடுத்த க்ஷணம் தெரிஞ்சு வந்து அகல்யோடு சேர்ந்து ராமரை பூஜை பண்ண கௌதமர் உடனே சொல்கிறார், பதகமலரஜோபிகி முக்த பாஷான தேகாம்னு, ராமா உன்னுடைய பாதத்தில் உள்ள ஒரு மகத்துவத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் நீ காட்டில் நடக்கிறதே சாபோத்தாரண ஆகி வெளியில் வரப்போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் பாட, முன்னை உரு கொடுத்து இவன் போது நின்றதனே பொலிந்த பொலன் கயல் கால் பொடி கண்டாய முன்னை உரு கொடுத்தது இவன் போது நின்றதனே. முன் உருவத்தை கொடுத்தான் அகல்யக்கு ராமபிரான் அப்படிங்கிறார் கம்பராமாயணத்தில். அதாவது அகல்ய இதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜில் இருந்தவள். கதை கேட்டவாளுக்கு தெரியும். பிரம்மா சிருஷ்டித்த போது இருந்த உருவம், கௌதமரை கல்யாணம் பண்ணிட்ட போது இருந்த ஸ்டேஜு, இந்திரன் வந்து போன பிறகு இருந்த ஸ்டேஜுன்னு 3 ஸ்டேஜில் இருக்கிறதே. இப்போ சாப விமோசனாகி அகல்ய வரத்தை எப்படி வராள் அப்படின்னா, பிரம்மா சிருஷ்டித்த போது எப்படி இருந்தாலோ அந்த உருவில் வந்தாலும். அதனால தான் முன்னை உரு கொடுத்தது இவன் அப்படின்னு கம்பர் முன்னாடி உள்ள அந்த முதல்ல பிரம்மா சிருஷ்டித்த போது எப்படி இருந்தாலோ அந்த ரூபத்தோட அவள் வந்து பகவானை கைகூப்பி ஸ்தோத்திரம் என்றாள். அஹோ கிருதார்த்தாஸ்மி ஜெகன் நிவாசதே பதாப்ஜ சம்லக்னரஜः கணாதகோயே ஸ்பிருஷாமி யத் பத்மஜ சங்கராதிபிகி விமிருக்யதே ரந்திதமானசைः சதா யத் பாத பங்கஜ பராக பவித்ரதேகாகா பாகீரதி பவவிரிஞ்சி முகான் புனாதி சாக்ஷாத் சயேவ மம திருக்விஷயோ யதா ஸ்தே கிம் வர்ணியதே மம புராகிருத பாகதே. அத்தியாத்ம ராமாயணத்தில் உள்ள அகல்ய பண்ண ஸ்தோத்திரம் இது. அஹோ கிருதார்த்தாஸ்மி, நான் வந்து பிறந்த பயனை அடைந்து விட்டேன் ராமா. எப்போதைக்கு உங்களுடைய கால் படல்ல, காலில் உள்ள விரல் படல்ல, விரலில் உள்ள நகம் படல்ல, அதில் பட்ட ஒரு தூசிய மேலே எப்போதைக்கு பட்டு நான் சாப விமோச்சனம் ஆனேனோ பதாப்ஜ சம்லக்ன ரஜ கணாதகம், அதோடு கூட உங்கள் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறேனே, நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன். உங்கள் கால்லேருந்து பிரவகிச்ச கங்கை, இப்போ தானே சொன்னேன் கங்காவதரணம் விஷ்ணுபதின்னு சொன்னேனே, அவள் பாகீரதி பவ விரிஞ்சி முகான் புனா, எங்கெங்கே போகிறாளோ அங்கங்கெல்லாம் பவித்திரத்தை கொடுக்கிறாள் அவள்.
புனிதத்துவத்தை கொடுக்கிறாள். எந்த கங்கையை பிரகவிச்ச ஒன்ற திருவிடையோ அவர் என்னுடைய கண்ணுக்கு விஷயமாக ஏத்தாப்பில் கோதண்ட பாணியாக வந்து நிற்கிறாரே, நான் இன்னைக்கு முன்னாடி பண்ண ஒரு புண்ணியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். கிம் வர்ணியதே மம புராகிருத பாகதேயம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பிரிந்திருந்த தம்பதிகளை சேர்த்து வைத்துவிட்டு வழியில் வரார். வரத்தே விஸ்வாமித்திரர் பார்க்குறார் ராமனை. விஸ்வாமித்திர நேற்றுக்கு தானே முந்தா நாள்லேருந்து விஸ்வாமித்திர ஆகமனத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். முந்தா நாள்லேருந்து ராமன்கிட்ட காரியமாக பேசுவரே தவிர அக்காரியமாக பேச மாட்டார். ஏதானே கேட்டால் பதில் சொல்லுவார். டீட்டெயிலாக சொல்லுன்னா கதையை சொல்லுவரே தவிர ராமன்கிட்ட வேறு ஒன்றும் ராமேது மதுராம்பாணியோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் ராமனை பார்த்துட்டோ ராமான கூப்பிட்டார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வெள்ளம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மகை வண்ணத்தன்னல உன் கை வண்ணமங்கு கண்டேன், கை வண்ணமங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டே மோகன ராமா மோகனா மை வண்ணத்து அரக்கி போரில் மயக்கறியடா ராமா என்ன, நான் ஒரு ரிஷி. இந்த அகல்யா சாப விமோச்சனம் எப்படி நிகழ்ந்ததோ இனி உலகத்தார் எல்லாருக்கும் இனிமே மனசில் ஒரு பெரிய கவலை நீங்கித்து. நான் அத்தை பண்ணிட்டேனோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராமா. இனி இந்த உலகிற்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வெள்ளம் உருவதுண்டாய. ஏன் அப்படின்னால் பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. மேலே என்ன ஸ்மரேத் புண்டரீகாட்ச சபாக்கியாபியத் மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோஹதி நசம்சயா. சங்கல்பத்தில் வாத்தியார்மார்களாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. ஸ்லோகம் மட்டும் இல்லை, சொல்லுங்க ஸ்ரீ ராம 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 சொல்லுங்க அப்படிங்கிறா. ஏன்னா ஸ்லோகத்தை மட்டும் சொன்னால் போகாது, சொல்லுங்க 3 தடவை சொல்லிவிட்டு மேலே சொல்கிறேன் விஷயத்தேன்னு சொல்கிறா அல்லவா. மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ்யா வியபோஹதி ரசம்சயா ஸ்ரீ ராம 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 அப்புறம் திசரி விஷ்ணு தானே சொல்கிறோம் அல்லவா. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். அத்தை பண்ணிட்டேனோ நம்ம ராமன் இருக்கான், ராமன் காப்பாற்றுவான், ராமான்னு சொல்லிட்டா போரும், இறங்கினால் போரும். அந்த அளவுக்கு ராம இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது. அதனால துயர் வெள்ளம் ஒருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி. இன்னைக்கு சொன்ன பாருங்க, அமாவாசை இருட்டாட்டமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த தாட்டகியினுடைய யுத்தம் நடந்தது. அதில் ராம அந்த போரில் மழை வண்ணத்தன் நீலவேக சியாமள காமன காந்தியோட உடைய உன்னுடைய கையினுடைய பெருமையை அங்கு தெரிஞ்சின்றேன் ராமா. கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கால் வண்ணம் காலோட பெருமையை இங்கே தெரிஞ்சுட்டேன், கையனுடைய பெருமையை அங்கே தெரிஞ்சுட்டேன், காலுடைய பெருமையை இங்கே தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். இதில் பொதுவாக துதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணாக ஆச்சாரியால் சௌந்தரலகிரி சொல்கிறார். எல்லா தெய்வங்களும் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் வச்சுட்டு கையால் அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கராவலம்பம் அப்படின்னு சொல்லி கையால் தான் வந்து கரையேற்ற வேண்டும். கோபம் வந்தால் வேணால் காலால் துவம்சம் பண்ணுவாளே தவிர கை எப்போது எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணணும். கோபம் வந்தால் வேணால் காலால் ஏதான கோவிச்சுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ராமா ஒன் விஷயத்தில் இந்த அவதாரத்தில் என்னென்னா கை பண்ணது நிகிரகம், கால் பண்ணது அனுகிரகம்.
அந்த கை தாடகையை நிகிரகம் பண்ணி விட்டது. அவனுடைய திருவடி என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க அகல்யை சாபோத்தாரம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி விட்டது. கைவண்ணம் இங்கு கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இன்னொரு அர்த்தம் என்னன்னா கால் வண்ணம் இங்கு கண்டே. கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உன்னுடைய கால் உன்னுடைய பாதங்கிறது அர்த்தம் இல்லை. கால்னா குவார்ட்டர்னு ஒரு அர்த்தம், கால் பாகம்னு அர்த்தம். ராமா கால் வண்ணம் எங்கு கண்டே ஏன் உன்னை அழைத்து வந்த நோக்கத்தில் அதில் கால் பாகம்னா இப்போ முடிஞ்சிருக்கிறாமா, இன்னும் முக்காவாசி இருக்குது அப்படின்னாராம். பாராயணம் மட்டும் கேட்பா எத்தனை காண்டம் ஆகியிருக்கு அப்படின்பா. அதே மாதிரியே ராமாயண பாருங்க எத்தனை சர்க்கம் ஆகிருக்குன்னு கேட்பா இல்லவா. அப்போ தான் சொல்லுவார், இல்லை இப்போ தான் 20 சர்க்கம் ஆகிருக்கு, இன்னொன்று 60 சர்க்கம் பாக்கி இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரியா கால் வெள்ளம் இங்குகளே கால் பாகம்னா இப்போ பார்த்துருக்கேன், இன்னும் முக்கால் பாகம் இருக்கிறாமா. இன்னொரு அர்த்தம் என்ன நாள் கால் வண்ணம் இங்கு கண்டே. ராமாவனுடைய கால் வண்ணத்தின் அதிசயத்தை அகல்யா சாப விமோசனத்திலும், மை வண்ணத்தை தர்மசேனத்திலும், கண் வண்ணத்தை ஹனுமாரோட சேரக்கூடிய ஹனுமத் சமாகமத்திலும், சொல் வண்ணத்தை விபீஷண சரணாகதியிலும், வில் வண்ணத்தை மூலபல யுத்தத்திலும் காண்பேன்கிறாராம். கால் வண்ணம் எங்கு கண்டே. அதோட கால் வண்ணம்னா கால் பாகம். மனுஷருடைய வாழ்வில் கால் பாகம் அப்படிங்கிறது என்னென்னால் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் கால் பாகம், கிரகஸ்தன் கால் பாகம், வானப்பிரஸ்தன் கால் பாகம்னு சொல்கிறது. ஒரு கால் பாகம் கண்டேன் அப்படின்னாராம். ஏன்னால் பரமசுந்தரியாக உள்ள அகல்யை வெளியில் வந்தால் வளர்ந்த அந்த சுந்தரிய அகல்யை முதல்ல சிருஷ்டி பண்ண போது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வந்திருக்காள். இந்த 3 லோகம் அவளை பார்த்து கிருகிருத்தது. அப்படி உள்ள பரமசுந்தரியாக உள்ள அகல்யா வெளியில் வந்தபோது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காளே. மும்பையில் இந்த கேர்ள் யாருன்னு ராமர் கேட்கல. என்ன கேட்டார்தார், இந்த அம்மா யாரு அப்படின்னு மாதృஸ்தானத்தில் வச்சு பார்த்தே அந்த ரூபவதியான அகல்ய. இதுலேருந்து தெரியறது அவனுடைய பிரம்மச்சரியம். கால் வண்ணம் எங்கு கண்டே. அதோடு கூட ராமா அப்படின்னு கூப்பிட்டு விஸ்வாமித்திரர் கால் வண்ணம் எங்கு கண்டே. விஸ்வாமித்திரருக்கு அவர் ஏக பூர்வாஸ்ரவோ ராமா வாமனஸ்யன்னு சொன்னார்ல. வாமனாவதாரங்கள்லாம் தெரியும் அவருக்கு. அதனால வாமனாவதாரங்கள்லாம் ஞாபகம் வந்துருத்தான் விஸ்வாமித்திரருக்கு. ஏன்னா வாமனாவதார காலத்தில் மகாபலிகிட்ட தானம் வாங்கிய கைவண்ணமும் அப்புறம் மூவலகை அளந்த கால்வண்ணமும் அவருக்கு ஞாபகம் வந்ததுனால கால்வண்ணம் இங்கு கண்டேன் கைவண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு பாடுகின்றார். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகல்யா சாப விமோசனம் ஸ்ரீராம பாதமானி கிருப சாளுனே. தியாகராஜ சுவாமிகளும் ராமருடைய திருவடிகளே போருங்கிறார். சாளுன்னா தெலுங்கில் போருன்னு அர்த்தம். ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுன்னு. நான் ராமன்ட்ட ரொம்ப சுவாதீனம் தியாகராஜ சுவாமி. ராமா நீ ரொம்ப பிஸி, நீ எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன், ஆனால் அவனுடைய திருவடி மட்டுமே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அகல்யை சாபோத்தாரணம் பண்ணி ராமபிரான் அங்கேருந்து கிளம்புறார். இப்போ இந்த அகல்யா சாப விமோசனத்தை இந்த பெரியோர்கள்லாம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம். இந்த கதையை சபையில் சொல்லலாமா? அதுவும் ஸ்திரீகள்லாம் நிறையா இருக்கிற ஒரு கோஷ்டியில் இந்த கதையெல்லாம் விலாவரியாக அவர் வந்தார், சாப விமோசனம் ஆனால் உடனே அனுகிரகம் பண்ணார்னு சொல்லிட்டு எல்லாரும் கதை சொல்கிறாப்புல சொல்லிட்டு போகாமல் விவரித்து சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் இதில் பெரிய கருத்து இருக்குது. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன். அகல்யனுடைய விவாகத்துக்கு முன்னாடி பூப்பிரதட்சிணத்தை கல்யா சுல்கமாக நாரதர் கூறின காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, நாரதர் ஒரு சமயம் தேவலோகத்தில் நடந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போனார். ஊர்வசி நடனம் ஆடுறாள், அதுக்கு போனார். இந்திரன்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறான். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கச்சேரி 7 மணிக்கு நாட்டியம் ஆரம்பம்னா ஒரு 7:45 8 மணி சுமாருக்கு வந்தார் போல இருக்குது.
உடனே இந்திரன் கேட்டான், சூப்பர் ப்ரோக்ராம் இன்றைக்கி ஷண்முகானந்த ஹாலில் நடக்கிறது, யாரான்னு மிஸ் பண்ணுவாளா, லேட்டாக வராப்பில் நீ வந்திருக்கியப்பா அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்டான். உடனே நாரதர் சொன்னார், இல்லை எனக்கு கொஞ்சம் தாமசம் ஆகிடுத்துன்னார். என்ன தாமசம்னான்? இல்லை வரத்தே எய்த்தாப்பில் காமதேனு நந்தினியை பார்த்தேன், பார்த்தோடனே அவள் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தேன், அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுது அப்படின்னாள். இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை காட்டு அது ரொம்ப ஒஸ்தியாக அவனுக்கு. காமதேனு எங்கே ஓடி போயிடுது, எப்போ வேணாலும் மத்துக்கால சங்கர மடத்துலேயும் இங்கே வாசலில் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்திக்கீரையை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இருக்கிறத மகாலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு வரேன், அங்கே வாசலில் மாடு நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரியா மாட்டை எப்போ வேணாலும் பிரதட்சணம் பண்ணிக்கலாம் ஐயா, இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் கிடைக்குமா அப்படின்னு ஒன்றே அவர் சொன்னார். இந்த பசுவை பிரதட்சணம் பண்ணத்தோட பெருமை உனக்கு தெரியாது, பின்னாடி உனக்கு தெரிய வைக்கிறேன்னார் அவர். பசுவினுடைய பெருமை என்னங்கிறத உனக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த அகல்யனுடைய கல்யாண விஷயத்தில் பூப்பிரதட்சணம் பண்ணவாளுக்கு பொண்ணை தரேன்னு சொல்லிவிட்டு பசுவை பிரதட்சணம் பண்ணினவாளுக்கே பூப்பிரதட்சணம் பண்ண புண்ணியம் அப்படிங்கிறதை புரிய வைத்து விட்டார். காமுகனாக இந்திரன் அந்த ஆசிரமத்துக்கு வந்தான். அவள் பெருந்தவற்றை செய்தாள் அப்படிங்கிறத எல்லாராலையும் நம்ப முடியல. அகல்ய தப்பு பண்ணுவாளா, இந்திரன் தான் தப்பு பண்ணுவாள், இதெல்லாம் பரிசீலனை பண்ண முடியாது. காமுகனாக இந்திரன் ஆசிரமத்தில் நுழைஞ்சு அகல்ய பார்க்கும்போது அகல்ய எப்படி இருந்தாள் அப்படிங்கிறத சொல்கிறத ரொம்ப ரூபவதியாக இருந்தாள் அப்படின்லாம் வால்மீகி வர்ணிக்கல. தீப்தாம் அக்னிசிகாமிவ, அக்னியினுடைய சுடர் மாதிரியாக பிரகாசிக்கிறாள் அப்படின்னு இருக்குது. அதாவது அக்னி சுடரை பார்க்கலாமே தவிர எங்கேயான் தொட முடியுமா? தொட்டால் சுட்டுடாத நெருப்பு நன்னா எரியறது பார்த்து ரசிக்க நன்னா இருக்குமே தவிர தொட்டு ரசிக்க முடியாது. எப்போதைக்கு தீப்தாம் அக்னிசிகாமிவ அப்படின்னு சொன்னதுனாலேயே என்னென்னா அவளை போய் தொட்டால் என்ன ஆகுனால் இந்த ஜுவாலையை தொடுறாப்புல தான். வழக்கனுடைய ஜுவாலையை தொட்டால் எப்படி தொட்டவா கை சுடுமோ தோர்வோ அக்னிக்கு ஒன்று அந்த ஜுவாலைக்கு ஒன்று ஆகாதோ அந்த மாதிரியாக தீப்தாம் அக்னிசிகாமிவ அப்படின்னு சொன்னார். அதோடு கூட அவள் தெரிஞ்சின்றாள் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூட சொன்னேன். இப்போ முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தன மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூகலாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குல்லவா. இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் நன்னா ஆராய்ந்து பார்க்கணுன்னு ரொம்ப பெரியவர் எழுதியிருக்கார் இந்த விஷயத்தை. தேவராஜ குதூகலாத், அவன் வந்தவன் தேவராஜன் அப்படிங்கிற ஒரு குதூகலத்தோட அகல்ய இருந்தாள் அப்படின்னு சொல்கிறத, தன்னுடைய கணவரை தவிர ஒரு பிறர் ஒருத்தர் வந்த சமயத்தில் ஒரு குதூகலம் ஒரு பெண்ணுக்கு என்னமா ஏற்படும்? தேவராஜ குதூகலாத் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் அப்புறம் இந்த ஸ்லோகம் தப்பு. எதுனால் அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பிராத்தகாலே ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோமா. காத்தால் எழுந்துட்டு இந்த 5 கன்னிகைகளை பற்றி சொல்கிறத ஏதோ கோடியில் போட்டான்னு இருக்கக்கூடாதோ. அகல்யா முதல்ல அவள் பேர் தான். அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி அப்படிங்கிறத முதல் பேராக அவளை சொல்கிறோம். முதல் பேராக உள்ளவள் பாதகம் பண்ணினவளாக இருந்தால் அவளை காத்தால் நினைக்கலாமா? அவளை நினைச்சதுனால நம்மளுடைய பாபங்கள்லாம் போகுமா? அப்போ இதுலேருந்து தெரிகிறது என்னன்னா அகல்யை குற்றமற்றவள் மட்டும் இல்லை, கற்புக்கரசி பதிவிரத. அது என்னமா சார் பாபம் போகிறதுன்னு வேற சொல்கிறேன், இந்த மாதிரியாக சொல்கிறேன்னு கேட்டால் இதுக்கப்புறம் ஒரு கதை வருது. அதாவது இதுக்கப்புறம் ராமன் மிதிலைக்கு வரப்போகிறார். அங்கே மிதிலையில் அகல்யனுடைய பெண்ணு புள்ள சதானந்தர் அப்படிங்கிறவர் இருக்கார். சதானந்தர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறார், நீங்கள் வரத்தை எங்காத்துக்கு அழிச்சுன்னு போனீங்களா? தாதருக்கு போகிறவா மட்டுங்காவியாக தான் போயாகணும், வீட்டிலேருந்து வரவா தாதரை தாண்டிட்டு தான் மட்டுங்கா வந்தாகணும். அந்த மாதிரியாக நம்ம ஆசிரமம் தாண்டி தானே மிதிலைக்கு வந்தாகணும். அதனால்
எங்காத்துக்கு தரிசிதா ராஜபுத்திராய தபோ தீர்க்கம் உபாகதா அபிராமே மகாதேஜாக மம மாதா யசஸ்வினி வன்னி ருபாஹரத் பூஜாம் பூஜாரிகே சமது. நாளைக்கெல்லாம் சொல்லுவேன் இந்த விஷயங்கள்லாம். எங்காத்துக்கு அழிச்சின்னு போனாளா, எங்கள் அம்மா அவருக்கு பூஜை பண்ணினாளா அப்படிலாம் கேட்குறாரு சதானந்தர். உடனே விஸ்வாமித்திர சொல்கிறார், நாதிக்ராந்தம் முனி சிரேஷ்ட எத் கர்த்தவியம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவேனேவ ரேணுகா. கவலையே படாதப்பா, உங்கள் அம்மாக்கெல்லாம் சாப விமோச்சனம் ஆயாச்சு. எங்கேயோ இருந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருந்தார் கௌதம், அவர்லாம் ஆற்றுக்கு வந்தாச்சு. உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஆசிரமத்தில் இருக்கார்கள். இந்த உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட சேர்ந்து விட்டால் சங்கதா முனினா பத்னி. எப்படி சேர்ந்தால் தெரியுமானால் பார்கவேனேவ ரேணுகா. அந்த பார்கவ மகரிஷி இருக்கார் ஜமதக்னி, அவருடைய மனைவி ரேணுகா எப்படி அவரோட ஜமதக்னியோடு சேர்ந்தாலோ அந்த மாதிரி சேர்ந்து விட்டார் அப்படின்னு உவமை சொல்கிறார் பின்னாடி. அதாவது ரேணுகா தேவி எப்படி ஜமதக்னியோடு சேர்ந்தாலோ அந்த மாதிரியாக உங்கள் அம்மாவை சேர்ந்து விட்டார் உங்கள் அப்பாவோட அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். பின்னாடி வரக்கூட கதையை இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க, அந்த உவமையை நாம் கவனிக்க வேண்டும். ரேணுகாதேவி என்ன தப்பு பண்ணினா எல்லாருக்கும் தெரியுமே, இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமே. மண்ணை குடமாக்கி ஜலம் கொண்டு வரவள் ஒரு நாளைக்கு குடம் பண்ணுற சமயத்தில் மேலே சில ரூபவான்கள் கந்தர்வர்கள் போகிறார்கள். அவளுடைய பிரதிரூபம் நெயல் கீழே தெரிகிறது. அந்த நெயலை பார்த்தால் பார்த்ததுனால அவளுக்கு அந்த மண்ணை பிடிக்க முடியல, குடமாக பிடிக்க முடியலங்கிற கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இவளுக்கு இந்த தோஷமானது எப்படி ஏற்பட்டது அப்படின்னால், நேராக பார்க்கல, ஹாய்ன்னு சொல்லலை, ஃபோனில் பேசலை, சேர்ந்து போகலை, நெயலை தான் பார்த்தாள். ரேணுக மேலே போகிறவனுடைய நெயலை தான் பார்த்தால், நெயலை பார்த்ததுனால குடம் பிடிக்க வல்லை அப்படின்னு சொன்னதுனால நெயல்னால் ஏற்பட்ட தோஷந்தான் ரேணுகைக்கு. அதுக்கே என்ன பண்ணிவிட்டார் ஜமதக்னி, தலையை வாங்கன்னுட்டார். அவருடைய தலையை வாங்கன்னு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த உபமையை வச்சு பார்க்கறதே என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ அகல்யையும் நெயலினால்தான் மாசுபட்டாள், நெயலினால்தான் மாசுபட்டாள். இப்போ இந்திரன் வந்த சமயத்தில் அகல்யாதேவி தான் சாட்சாத்தா அவன்கிட்ட சங்கமிக்கலை, நெயல் மூலியமாக தான் நெயலெல்லாம் அனுப்பிச்சாள் அப்படின்னால். அப்போ தேவராஜ குதூகலாத்தின் ஒரு பதம் இருக்குது அப்படின்னா, சில பதங்கள் விட்டு போயிடும் ஸ்லோகத்தில். சில பதங்கள் விட்டு போனால் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் அத்தியாகாரம்னு பேர். அத்தியாகாரம்னா என்னன்னு கேட்டாக்க, நான் வந்தேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் நாளைக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னா என்னென்னா, நாளைக்கு பாம்பேலேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் கிளம்ப போகிறேன்னா இடத்த விட்டுட்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அத்தியாகாரம் பண்ணிப்பேன். இங்கே தானே எத்தாவில் ஆசிரியர் சமாஜத்தில் இருக்கார், இங்கே தானே கிளம்ப போகிறார். நான் வந்தேன்னா சென்னையிலேருந்து தானே வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால தேவராஜ குதூகலாத் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு பத நடுப்பில் போடணும். என்னன்னா, தேவராஜே சாப குதூகலாத் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினாள் அகல்யா தேவி. இவனுக்கு சரியான சாபம் எங்கள் ஆத்துக்கார் வாயால் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இனி அவன் எந்த பொம்பளையை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது, கற்பகாம்பாளாட்டமாக பார்க்கணும், வேறு என்ன அவனுக்கு வரக்கூடாது. அதனால இவருக்கு சரியான மட்டையடி, சரியான சாபத்தை, சரியான அதுக்கு எங்காத்துக்காக தவிர அது மாதிரி ஒரு அசாமி உண்டா? அதனால் அவரை பாதிக்கிறாப்புல பண்ணி அவர் ஒரு சாபத்தை அவர் வாயினால் இவனுக்கு வாங்கி கொடுக்கணும் தான் தேவராஜ குதூகலாத் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் தேவராஜ சாப குதூகலாத். அப்போ சாபங்கிற பதத்தை அத்தியாரம் பண்ணேன்னா கதை சரியாக போயிடுது. இப்போ கதை சரியாக போயிடுது. அவள் நெயலை அனுப்பிச்சாள், நெயலை தொட்டான் வந்தான், அதனால சாபம் கொடுத்தாள். நெயலை அனுப்பிச்சதுக்காகவே கௌதமர் சாபமும் கொடுத்துட்டார், அதிருஷ்யா சர்வபூதானாம் அப்படின்னு. இதெல்லாம் வேணுமா? மதிஞ்சக்கார துர்மேதா தேவராஜ குதூகலா. நோட்டை பார்க்கல, மறுபடியும் பார்த்துட்டு சொல்கிறேன். மத்தியா தேவராஜ குதூகலாத். அப்போ துர்மேதான்னு ஒரு பதம் இருக்கேன்னால் துர்லபா மேதா எஸ்யாசா துர்மேதான்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காள். துர்லபா மேதான்னு என்னென்னா இங்கிலீஷில் சொன்னதை தமிழில் கூட நேக்க வளரல.
ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று சொல்கிறது பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் அந்த ஸ்பாட்டில் நமக்கு ஒன்று தோடுறது பாருங்க, அதுதான் வந்து துர்லபா மேதா யஸ்யாசா துர்மேதா தேவராஜ சாப குதூகலாத். இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இதெல்லாம் எதுக்காக நடக்கணும்? மூக்கை இப்படி தொடராப்புல ஏன் இப்படி இந்திராசப்படணும், ஏன் நிகழ அனுப்பணும், அதனால ஏன் கௌதமர் சாபம் கொடுக்கணும் அப்படின்னால் தெய்வேன துரனுஷ்டிதம்னு போட்டாள். இப்படி தான் நடக்கணும்னு தெய்வம் ஒன்று சங்கல்பிச்சிருந்தால் அதை நம்மளால் மாற்ற முடியுமா? அதோட கூட இந்த ஒரு சரித்திரம் ராமாயணத்தில் நடந்ததுனால்தான் நம்ம ராமனை ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். மகாத்மா காந்திஜி இதை தானே சொல்லிட்டு இருந்தார், பதித பாவன சீதாராம், பதித பாவன சீதா. ராமனுக்கு பதித பாவனங்கிற ஒரு டைட்டில் எப்படி கிடைச்சதுனா இதனால தானே கிடைச்சது. ஸோ இந்த கதை நடந்ததுனால தானே ராமபிரானுக்கு பதித பாவனன் அப்படிங்கிற ஒரு பேர் ராமபிரானுக்கு கிடைத்ததுனால நடக்கிறது எது நடக்கணுமோ அது தெய்வம் சங்கல்பிச்சிருந்தால் நம்மளால் மாற்றவே முடியாது அப்படிங்கிறது இந்த அகல்யா சாப விமோசனத்தில் தெரிகிறது. இங்கேருந்து மிதிலையை நோக்கி வருகிறார்கள். கௌதமாசிரமத்திலேருந்து அகல்யா ஆசிரமத்திலேருந்து வந்தால் மிதிலா நகரம் தெரிகிறது. மிதிலையில் உள்ள மதிர்ச்சுவர்கள்லாம் தெரிகிறது. மேலே மிதிலா நகரத்து கொடி மேலே அப்படியே அசைகிறது. கம்பர் வர்ணிக்கிறார், மை அருமலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்று செய்யுமணி கொடிகள் என்றோ கை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. அங்கே வேக வேகமாக விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால் அழைச்சின்னு வருது. அந்த பெருங்காத்தில் மிதிலையினுடைய கோட்டை வாசலில் மேலே கட்டியிருக்கிற அந்த கொடியானது அப்படியே அசைகிறது. எப்படி இருக்குது அப்படின்னால் ராமனை பார்த்து சீக்கிரமா வா வா வா, சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நாளைக்கு சீதா கல்யாணம் இல்லையா, ஆனால் ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மாக. வா 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 என்று ராமனை கூப்பிட்றாப்புல இருந்தது. இந்த கொடி அசைந்தது அப்படின்னால் ஒரு விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன். தமிழில் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு தமிழ் நூல், கோவலன் கண்ணகியை பற்றின கதை. காவேரி பூம்பட்டினத்தில் கண்ணகியோடு இருந்த கோவலன் மதுரை நகரத்துக்கு செல்கிற சமயத்தில் அந்த மதுரை நகரத்தில் உள்ள கொடியானது எப்படியே அசைந்தது. அந்த அசைந்த கொடியை பார்க்குறதே எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்கிறது. கோவலா வராதே போ போ போன்னு சொல்கிறாப்புல இருந்தது. இங்கே வந்தேன்னா நீ பூடுவ, அதனால் நீ இங்கே வராதே போ போன்னு சொல்கிறாப்புல இருந்ததுன்னு இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார். காற்றுல அசைகிறது கொடி. கம்பர் சொல்கிறார் இங்கே வாவான்னு ராமனை கூப்பிட்டாப்புல இருந்ததுன்னார். அங்கே சொல்கிறார் இளங்கோடிகள் கோவலனை போ போ என்று சொல்கிறாப்புல இருந்தது அப்படின்னார். அப்போ எது உண்மை? ஒன்று வான்னு சொல்லணும், இல்லை போன்னு சொல்லணும். அப்போ வான்னு சொன்னது உண்மையா, போன்னு சொன்னது உண்மையாண்டார். நம்மளால் தீர்மானம் பண்ண முடியல. கொடி அசையத்தே வான்னு சொல்கிறாப்புல இருக்குன்னு ஒரு கவி சொல்கிறார், கொடி அசையத்தே போ என்று சொல்கிறாப்புல இருக்குன்னு இன்னொரு கவி சொல்கிறார். இதை எப்படி சொல்கிறது அப்படின்ன போது தான் அதுதான் அம்பாவுடைய அனுக்கிரகம் வேணும். அம்பாவுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரியான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். தமிழில் கீவா ஜெகநாதன் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். பிராமண சமுதாயத்துக்கே பெரிய பெருமை அவர். நான் தமிழில் அவ்வளவு புலமையோடு வகிர்ந்தார். முருகனை பற்றி எழுதியிருக்கார், அத்தனை எழுதியிருக்கார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் தான் சொன்னாராம், ரெண்டுமே சத்தியந்தான். கம்பர் சொன்னாப்புல வா 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 என்று சொல்கிறதும் சத்தியந்தான், கோவலனை பார்த்து போ 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 என்று சொல்கிறதும் சரிதான் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கொடியினுடைய ஆங்கிளை பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. கொடி மிதிலைக்கு வரபோது உள்ள கொடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் இப்படி தொங்க விட்டுருந்தது. அதனால் இது இப்படி அசையறதே பார்த்தா வா வா வான்னு ராமனை கூப்பிட்றாப்புல இருந்தது. அங்கே மதுரையில் கட்டியிருந்த கொடி இப்படி இருந்தது, அது அசையறதே கோவலனை பார்த்து போ போ போன்னு சொல்கிறாப்புல இருந்தது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மிதிலா நகரமே வரவேற்கிறாப்புல ராமரை வா 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 என்று அழைக்கிறாப்புல இருந்ததுன்னு
கம்பர் சொல்லப்பட்ட பிரகாரம் ராமன் மிதிலா நகரம் வந்து சேருகிறான். நாளைய தினம் சிவதனுர்பங்கம், சீதா கல்யாணம், கடைசியில் சங்கிராம ராம பட்டாபிஷேகத்தோட ராமநவமியில் நடக்கிறது. நாளைக்கு எல்லாரும் அவசியம்னா ஏகாதசி சதேனாப்பியம் அப்படின்னு 100 ஏகாதசிக்கு சமானம் ஒரு ராமநவமியில் விரதம் இருந்தால், உபவாசம் இருந்தால், ராமனை பூஜை பண்ணினால், ராமாயணம் கேட்டால் 100 ஏகாதசியில் அனுஷ்டானம் பண்ண புண்ணியம். தானத்துக்கு ரொம்ப விஷயமாக சொல்லியிருக்காள். ராமநவமி அன்னைக்கு யார் தான தர்மங்கள்லாம் பண்ணுறாளோ அவளுடைய பலனை சொல்லி மாளாதுன்னு சொல்லப்பட்ட பெரிய புண்ணியகாலம் நாளைய தினம் ஸ்ரீராம நவமி. அதுவும் சித்திர மாதத்தில் வந்திருக்கின்றதர ரொம்ப விசேஷமான ஒரு ராமநவமி. அதனால் அவசியம் எல்லாரும் சுந்தர்ஜி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிரகாரம் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கலந்துட்டு நம்ம ஆஸ்திக சமாஜ சீதாராமாவுடைய கிருபைக்கு பாத்திராளாமுடியாக பிரார்த்தனை பண்ணி இதோட உபசம்ஹாரம் பண்ணுறோம். ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. जानकीकान्तस्मरणं जय सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः.